அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மருத்துவ கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு வெளியிட்டிருந்தேன். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, 2000 பிரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வார்த்தைகளை படித்தால் 12,000 கலைச்சொற்களுக்கு விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன். பொதுவா வந்து எல்லாருமே கலைச்சொற்கள்னா வந்து பயப்படுறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதை புரிந்து படித்தால் கொஞ்சம் சுமையை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு சஃபிக்ஸ் வார்த்தை எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஓஎம்ஏ அப்படிங்கிற முடியக்கூடிய சொற்கள். அப்படி முடியக்கூடிய சொற்களினுடைய பொருள் வந்து ஒண்ணு வந்து கட்டி அல்லது வீக்கம் அல்லது புற்றுநோய், கழலை, வளரி இது மாதிரி வந்து மீனிங்ல வரும். ஓகேவா? இந்த மீனிங்கை வச்சு நீங்க எத்தனை சொற்களுக்கு விடையளிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து நான் எடுத்து ப்ரூஃப்காக எடுத்திருக்கேன். 100 சொற்களுக்கு விடையளிக்க முடியும். அப்போ வந்து ஓஎம்ஏங்கிற முடியக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிடிஎஃப்லேருந்து 100 சொற்கள் பார்த்து பாருங்க. அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஓஎம்ஏ, கட்டிகள் அப்படின்னு, புற்றுன்னு. இதே மாதிரி 100 சொற்கள். அப்போ ஓஎம்ஏங்கிற வார்த்தை தெரிஞ்சுது அப்படின்னா, அது புற்றுநோய். நீங்க மற்றதை கூட மெமரி பண்ண வேண்டியதில்லை. புற்றுநோய் அப்படிங்கிறது, கட்டிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ இத்தனை சொற்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியும். ஓகேவா? இதுல வந்து 100 சொற்கள் வந்து ஓஎம்ஏங்கிற சொல்லுல முடியக்கூடிய வார்த்தைகள். இதே மாதிரி 2 பக்கம் வந்து இருக்கு. ஓகே, அது ப்ரூஃப்காக தான் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த ஓஎம்ஏவிலே ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் பொறுத்துகள் வந்துருது. அப்ப என்ன மேம் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து நீங்க ப்ரிஃபிக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நான் ப்ரிஃபிக்ஸும் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ ப்ரிஃபிக்ஸை வச்சு வந்து நீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்படியும் இல்லாமல் ப்ரிஃபிக்ஸும் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கீழே பாருங்களேன், ப்ரிஃபிக்ஸும் வந்து சஃபிக்ஸும் சேமா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து உடல் உறுப்புகளுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அப்போ பித்தநாளம் இதுக்கெல்லாம் வந்து நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஈஸியா பண்ணி தான் எளிமை பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு உடல் உறுப்புகளுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன், சஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் 2000 வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ள 12,000 கலைச்சொற்களுக்கு மிக எளிதாக பதில் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஒரு சஃபிக்ஸுக்கே 100 வார்த்தைகள் தெரியும் போது 2000 ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸுக்கு இப்போ 12,000 கலைச்சொற்கள் உங்களால ஈஸியா பதிலளிக்க முடியும். இந்த புத்தகம் வந்து நான் 4 மாதம் உழைப்பில் மிக கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப எக்ஸாமில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஓகே, இந்த புத்தகங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இந்த புத்தகத்தில் வந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபை காட்டிடுறேன். இப்போ பாருங்க, இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, சஃபிக்ஸில் ஓஎம்ஏ அப்படிங்கிற முடியக்கூடிய சொல் கட்டி அல்லது புற்று. அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்டும் கொடுத்துருப்பேன், மீனிங்கும் கொடுத்துருப்பேன். ஓகே, இதே மாதிரி எல்லா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸுக்கும் சஃபிக்ஸுக்கும் 100 150 வார்த்தைகள் வரும். ஓகேவா? அதை தான் இதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து எளிமை அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல ஏ டு இசட் வந்து காமன் ரூட் வேர்ட்ஸ் அடிப்படையில் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். பின்னாடி தான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த எளிய முறையை படிச்சுட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சஃபிக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நான் அது வந்து குறித்து காமிச்சிருக்கிறேன். எம்ஏங்கிறது வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, கட்டிகள்னு முடியுது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் எளிமையாக தெரியும். ஓகேவா? அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த புக்கு. நீங்கள் வந்து கலைச்சொற்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து நான் குறித்து காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, நிறைய இடத்துல கவர் ஆகும். இது வந்து நான் சாம்பிளுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து தான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி எல்லா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் இப்போ வந்து நீங்கள் சிஒய்எஸ்டி அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து நீர்க்கட்டியாக தான் முடியும். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் ஐடி ஐஎஸ் அப்படின்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிஹெச்ஓ பிஐஏன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பயம் அச்சம் சம்மந்தப்பட்ட வியாதிகள். அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து எளிமை தான் இது. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய இது வந்து புரியலை நிறைய பேருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஓகே, புத்தகம் வந்து தேவை உள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புத்தகம் தேவைப்பட்டால் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.